ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் பன்னீர் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம், குடமிளகா, கேரட், பீன்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட குடமிளகா மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து குடமிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டை இருந்தால் போட்டுக்கலாம், நான் முட்டை போடலை. பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஆற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சாப்பாடு இதில் கொட்டிக்கோங்க. கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போதுமா இல்லை பத்தலையான்னு பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.